श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் 72வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கலாம். நம்பெருமாளை பற்றி ஆச்சரியமாக ஒரு அனுபவ பரிவாகமாக அபரிமிதமாக அவருடைய அழகை சுவாமி அனுபவிக்கிறார். இன்றைக்கி 72வது ஸ்லோகத்தில் ஆலோகா ஹிருதயாலவோ ரசவசாத் ஈசானமீஷத் ஸ்மிதம் பிரச்சாயானி வசாம்சி பத்மநிலயா சேதரவ்யம் வபுः சக்ஷுஷ்மந்தி கதா கதானி தயிமே ஸ்ரீரங்கசிங்காரதே பாவா யௌவனகந்தின கிமபரம் சிஞ்சந்தி சேதாம்சினः. ஆலோகா ஹிருதயாளவோ ரசவசாத் ஈசானமீஷத் ஸ்மிதம் பிரச்சாயானி வசாம்சி பத்மநிலயா சேதரவ்யம் வபுः சக்ஷுஷ்மந்தி கதா கதானி தயிமே ஸ்ரீரங்க சிங்கார தே பாவா யௌவனகந்தின கிமபரம் சிஞ்சந்தி சேதாம்சினः. ஸ்ருங்கார ரசம் அழகு அதுவே ஒரு வடிவம் எடுத்ததோன்னு வியக்கும்படியாக ஆச்சரியப்படும்படியாக அனுபவிக்கும்படியாக நிற்கும் நம்பெருமாளே, உனது கட்டாட்சங்கள் அனைத்தும் எங்கள் போன்றவர்களிடம் மிகவும் பிரீத்தியுடன் அன்பு கொண்டவையாக இருக்கிறது. உமது கட்டாட்சம் கருணை கொண்டவையாக இருக்கிறது எம் போன்றவர்களிடம். உன்னுடைய அந்த புன் சிரிப்பானது எப்படிப்பட்ட கல் நெஞ்சத்தை கூட உருக்கும், உன் வசப்படுத்தும், வசீகரம் பண்ணும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கிறது உன்னுடைய புன்முறுவல். அர்ச்சையில் திருவாய் திறக்க மாட்டேன் என்ற விதியையும் மீறி ஜோதிவாய் திறந்து உன் உதடுகள் கூறும் சொற்களானவை சம்சார பந்தத்தில் சம்சார துன்பத்தில் வாடுபவர்களான எங்களுக்கு ஆறுதலாக நிழல் தருவதாக இருக்கிறது உமது ஜோதிவாய் திறந்து சொன்ன வார்த்தைகள். உன்னுடைய அழகான திருமேனியானது தாமரை மலரில் வீட்டுள்ள ஸ்ரீரங்கநாச்சியாரின் உள்ளத்திற்கு எப்பவும் இலக்காக உள்ளது. நீ திருவரங்கத்தின் வீதிகளில் புறப்பாடு கண்டருளிவிட்டு மறுபடியும் பெரிய கோவிலுக்குள் புகுவது கண்களுக்கு ரொம்ப இனிமையாக உள்ளது. இப்படி பல கூறி என்ன, உன்னுடைய யௌவன பருவம் போன்ற பல விஷயங்கள் எங்கள் மனதை குளிர வைக்கிறது. உம்முடைய இளமை கொப்புளிக்கும் அந்த அழகு எங்களுடைய மனசை உள்ளத்தை குளிர வைக்கிறது என்கிறார் சுவாமி. ஆலோகா ஹிருதயாலவோ ரசவசாத் ஈசானமீஷத் ஸ்மிதம் பிரச்சாயானி வசாம்சி பத்மநிலயா சேதரவ்யம் வபுः சக்ஷுஷ்மந்தி கதா கதானி தயிமே ஸ்ரீரங்க சிங்காரதே பாவா யௌவனகந்தின கிமபரம் சிஞ்சந்தி சேதாம்சினः. கோவிலில் சிங்கார ரசம் காதல் சுவையே வடிவெடுத்து நிற்பது போல இருக்கும் அழகிய மணவாளா, நம் பெருமாளே, உமது திருக்கண் நோக்குகள் சாமான்யமாக இல்லை, அடியார்களிடத்தில் அன்புடன் கூடியவையாய் விளங்குகிறது. சாமான்யமாக இல்லை, அந்த கண்ணு அன்பு அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது எங்கள் மேல். தேவரீருடைய மந்தகாசம் கல் நெஞ்சரையும் வசப்படுத்துவதாய் உள்ளது. அடியார்களிடத்தில் அன்பின் மிகுதியாலே அர்ச்சாவதார சமாதியை கடந்து, சமாதினா அப்படியே நிற்கிறது, வச்ச இடத்துல விட்டு அப்படியே எப்படி
அங்கே ஏழை பண்ணியிருக்காலும் அப்படியே இருக்குது. அதை கடந்து ஜோதிவாய் திறந்து அருளி செய்யும் வார்த்தைகள் சம்சார தாபத்தினால் வருந்தி வருபவர்களுக்கு நிழல் தருவது போல இருக்கு. அந்த திருமேனியானது தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளுடைய திருவுள்ளத்திற்கு பாங்காக இருக்கு. அதனால் குளிர்ந்த தாமரை மலர் கூட கொதிக்கிறது என்று அதை விட்டுவிட்டு அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக இங்கே நித்தியவாசம் பண்ணுகிறாள் உமது திருமேனியில். உற்சவ காலங்களில் நீர் அழகாக வீதி புறப்பாடு கண்டு மீண்டும் பெருங்கோயிலுக்கு எழுந்தருள்வது, அந்த நடை அழகு, அதெல்லாம் கண்ணை கவர்வனவாக உள்ளன, உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. இப்படி பலபடியாக பேசுவது என் தேவரருடைய யவ்வன செருக்கு, இளமை வெள்ளம், அந்த விஷயங்கள்லாம் அடியோங்களுடைய மனங்களை குளிரச் செய்கிறது என்கிறார் சுவாமி. சிவசங்காச்சருடைய வியாக்கியானம் பதவுரை. ஹே ஸ்ரீரங்க சிங்கார வாரீர், அரங்க நகரில் எழுந்தருளியுள்ள சிங்கார ரசமே உருவெடுத்த எம்பெருமாளே, ஹே ஸ்ரீரங்க சிங்காரா, தே தேவரீருடைய ஆலோகாக கட்டாட்சங்கள், ஹிருதயாலவக ஆஸ்ரித்தரிடத்தில் பக்தரிடத்தில் நல்ல நோக்கம் உடையவை, அந்த கட்டாட்சங்கள் பக்தரிடத்தில் அன்பு கொண்டவை. ஈஷத் ஸ்மிதம், கொஞ்சமாக சேவையாகும் அந்த மந்தகாசம், அந்த புன்சிரிப்பு. ரசவசாத் அன்பின் மிகுதியால் ஈசானம் அனைவரையும் சுட்டி இழுக்குகிறது, அப்படியே அதை கவர்ந்து இழுக்கிறது, வசீகரிக்கிறது அந்த புன்னகை. பச்சாம்சி திருவாக்குகள், பிரச்சாயானி சம்சார தாபத்தால் தவித்து வருபவர்களுக்கு அடர்த்தியான நிழலை போன்றது. வப்புகு தேவரின் திருமேனியும் பத்ம நிலையா தாமரைப்பூவை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியாரின் சேதகா திருவுள்ளத்திற்கு ஷரவ்யம் இலக்காக இருக்கிறது. ஷரவ்யம் அது டார்கெட்டாக இருக்கு உம்முடைய திருமேனி. பெரிய பிராட்டியாரின் புருஷகாராதிகளை மீறுவதில்லை என்றபடி, அதாவது இவருடைய திருவுள்ளத்துக்கு இலக்காக இருக்கிறது பெரிய பிராட்டியாரின் இவருடைய திருமேனி. பெரிய பிராட்டியார் என்ன சொன்னாலும் இவர் கேட்பார்ன்றது இதில் திருவுள்ளம் பட்டருக்கு. கத ஆகதானி, அடிக்கடி திருவீதியில் புறப்பாடு கண்டருளி வெளியில் எழுந்தருவதும் உள்ளே திரும்பி வருவதும் மறுபடியும் அடுத்த நாள் எழுந்து வருவதும் திரும்பி வருவதும், காத்தால ஒரு உற்சவம் வாகனம், சாயங்கால ஒரு உற்சவம் வேற வாகனம், சச்சுஷ்மந்தி, இப்படி கண் படைத்ததன் பயன் நன்கு இனிய சேவையை தேவரீர் அருள்கிறீர். எவ்ரி டே, காத்தாலையும் சாயங்காலமும். கிம் அப்புறம் வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு? தே இமே, அந்த இந்த தேவரீரை சார்ந்த யவ்வன கந்தினகா, இளமையை காட்டி கொடுக்கும் பாவாகா, இந்த விஷயங்கள் நகா எங்கள் சேதாம்சி நெஞ்சுகளை குளிர வைக்கிறது. சிஞ்சந்தி, எம்பெருமானின் கட்டாட்சங்கள், எம்பெருமானின் புன்சிரிப்பு, எம்பெருமானுடைய திருவாக்குகள், அந்த ஆச்சரியமான ஸ்ருங்கார ரச திருமேனி, வீதியில் புறப்பாடு, நித்திய யுவாவான ஸ்ரீரங்க ஸ்ருங்காரியின் எம்பெருமானின் தொடர்புகள், பிராட்டி நித்தியவாசம் செய்வது, நித்திய யுவாவாக இருப்பது எல்லாம் நம் மனங்களை நனைத்து அருள்கிறது. அப்படியே நம்மளை அப்படியே குளிர்விக்க செய்கிறது. ஒவ்வொன்றையும் ஊன்றி கவனித்தால் நம்முடைய தாபத்ரயங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற தாபத்ரயங்கள் நீங்கும். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா மனநோய், ஆதினா மனநோய், வியாதினா உடல் நோய். ஆதி காமம், சினம், பயம், வெறுப்பு, பேராசை, கவலை, அவமானம், பொறாமை, இதெல்லாம் ஆதி. வியாதி என்பது தலைவலி, ஜுரம், சூலம், கண் நோய், குஷ்டம், வியாதி. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், பறவைகள், மனிதர்கள், பிசாசு, பாம்பு, அரக்கர்கள் போன்றவற்றால் உண்டாகும் துன்பங்கள். ஆதி தெய்வீகம், காற்று, மழை, வெயில், குளிர், சுனாமி, இதனால் மனிதர்களுக்கு உண்டாகும் துன்பம். ஸோ ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 விதமான தாபங்களும் துன்பங்களும் நீங்குகிறது, நம்மை குளிர்விக்க செய்கிறது என்கிறார். ஆலோகாகனா அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக கட்டாட்சம், எம்பெருமானின் ஜாயமான கட்டாட்சம் என்னப்பட்ட ஒன்றே ஒரு சேத்தனனை மோட்சமடைய வழிவகுக்கும். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனக சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா.
என்று சொன்னபோது ஒரு கடாட்சத்துக்கே அப்படின்னா மோட்சம் வரைக்கும் கொண்டு செல்லுமா? அப்படின்னா பல கட்டாட்சங்களுக்கு வந்த பெருமைகளை சொல்லவும் வேண்டுமா? பரமகுருவான எம்பெருமானின் ஒரு கட்டாட்சத்தால் ஏற்படும் நன்மைகள் 3 கண்ணால் பார்ப்பதாலும் சிவனால், 8 கண்ணால் பார்ப்பதாலும் பிரம்மனால், 1000 கண்ணால் பார்ப்பதாலும் சகசிராட்சனான இந்திரனால் ஏற்படாது என்கிறார் சுவாமி தேசிகன் சுபாஷித நீவில. ஏகையைவ குரோர் திருஷ்டுவா துவாபியாம் வாபி லபேத யத் நதத் திஸ்ருபி அஷ்டாபிகி சகசிரேனாபி லப்யத்தே. அதாவது இவன்தான் பிரதம குரு, பிரதமாச்சாரியன், ஆதிகுரு, பரமகுரு எம்பெருமான். ஸோ ஏகையைவ குரோர் திருஷ்டுவா, ஒரு கட்டாட்சம், பரமகுருவின் ஒரு கட்டாட்சம் cannot ஈக்குவல் இந்த 3 கண்ணை பார்க்கிற சிவன், 8 கண்ணால் பார்க்கிற பிரம்மன், 1000 கண்ணால் பார்க்கிற இந்திரன், அது ஒத்தருக்கும் இந்த கட்டாட்சத்துக்கு ஈடு வராது என்று சுபாஷித நீவில் தெரிவிக்கிறார். அடியேன் ஈஷத் ஸ்மிதம், தூய சிரிப்பு. சிரிப்பு என்பதை 9 வகையால் பிரித்து உத்தமர்களின் சிரிப்பு ஈஷத் ஸ்மிதம். பல் தெரியாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது பரதநாட்டிய சாஸ்திரத்தில் இங்கு தெரிவிக்கப்படுகிறது. இது பட்டர் திருவுள்ளப்பட்டு ஈஷஸ்மிதம் என்கிறார். இது நமுட்டு சிரிப்போ சர்க்காஸ்டிக் சிரிப்போ துன்பம் விளைவிக்கும் சிரிப்போ கிடையாது. இது நமக்கு குளிர்விக்கும் சிரிப்பு, நம்ம அப்படியே ஆறுதல் சொல்லும் சிரிப்பு. பிரச்சாயானி வசாம்சி, அதனால் இந்த இடத்துல பிரச்சாயானி வசாம்சி, சம்சார தாபத்தால் தவித்து வருபவர்களுக்கு அடர்த்தியான நிழல் போன்ற திருவாக்குகள். இதில் வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் 14வது ஸ்லோகத்தில் திராதாபதி ஸ்திதிபதம் பரணம் புரோக சாயா கரீஷ சரசானி பலானி சத்வம் என்ற ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதில் வேதங்கள் எல்லையற்றவை, மிகப்பெரிய மரங்களாக கொள்ளலாம். இத்தகைய வேத மரங்களுக்கு அசுரர்கள் என்னும் புயற்காற்றால் கேடு வரும்போது அந்த ஆபத்திலிருந்து மீட்டு நீயே காப்பவனாகிறாய். சகல வேதங்களும் உன்னையே முக்கியமாக கூறுவதால் மரங்கள் வேரூன்றி நிற்குமிடமான பூமி போல் நீ ஆதாரமாகிறாய். மரங்களுக்கு ஜலம் முதலிய விட்டு வளர்க்க வேண்டும். நீ வேதங்கள் உருமாறி விடாமல் அவற்றின் ஸ்வரம் முதலிய நம் முறைப்படி நடக்குமாறு உரிய சாஸ்திரங்களை தோற்றுவிப்பதால் வேத மரங்களை வளர்க்கும் போஷகனாகிறாய். மரத்தின் விழுது மரத்தினின்றே தோன்றி தரையிலும் புகுந்து மரத்தை பாதுகாக்கும். அதுபோல நீயும் வேதங்கள் மூலமாக தோன்றி ஸ்மிருதி புராணம் போன்ற விழுதுகளால் வேதத்தை தாங்குகிறாய். மரத்தின் நிழல் வெயிலில் வாடி வருபவனுடைய தாபத்தை போக்கும். நீயும் சம்சார தாபத்தால் அல்லலுற்றவன் வேதத்தை தழுவி வேத சாஸ்திரப்படி நடந்தால் அவனது சம்சார தாபத்தை போக்கும் நிழலாக ஆகிறாய். இதே பட்டருடைய இந்த ஸ்லோகத்திலிருந்து திருவுள்ளம் வேதாந்த தேசிகனுக்கு. இப்படி இத்தனை நாட்களாக அச்சேத அனுபவத்திலும் அதை சேர்ந்ததே சுகம் என்றும் எண்ணி வந்த எங்களுடைய மனங்கள் இன்று உம்முடைய கட்டாட்சங்கள், உம்முடைய புன்சிரிப்பு, உம்முடைய திருவாக்குகள், சிங்கார ரூபமான இருக்கும் உம்முடைய திருமேனி, நீர் ஆச்சரியமாக புறப்பாடு கண்டு வருவதும் திரும்பி பெரிய கோயிலுக்கு எழுந்தருள்வதும், இதெல்லாம் அழகிய மலவாளனை சேவித்த பிறகு எங்கள் மனங்கள் அந்த எல்லா வகையான தாபங்களும் இந்த அச்சேதன அனுபவமும் சென்று நீங்கி இந்த சேவை எப்பவும் இருக்க அருள வேண்டும் என்றே பிரார்த்திக்கிறது என்கிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.